உங்க மேல பாசத்தோடு அவர் வந்திருக்கிறார். உங்க மேல அன்போடு அவர் வந்திருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைகள் அறியாமைக்குள்ள இருக்கிறார், தெரியாம இருக்கிறாங்க, ஏமாற்றப்படுகிறாங்க, சத்தியத்தை தெரியாம இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்களே. ஒரு ஆத்மா கூட அழியக்கூடாது. அவருடைய உள்ளத்தின் பாரம் அவருடைய அன்பைகளை நெருக்க ஏவுகிறது. வாலிப தம்பி, நீ நரகத்தில் அழிந்து விடக்கூடாது. வாலிப மகளே, உன் ஆத்மா அக்னி கடலுக்குள்ளே போய்விடக் கூடாது. தகப்பனே, தாயே, உங்களுடைய ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே போய்விடக் கூடாது. நியாயாதிபதி வருகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வேத வசனத்தின்படி நான் வாழ வேண்டுமே, ஆவியானவருடைய நடத்துதல் படி நான் வாழ வேண்டுமே. என் அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், குடும்பத்திலே பரிசுத்தம், வியாபாரத்திலே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டுமே, உண்மை காணப்பட வேண்டுமே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசினார். ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் வருகையில காணப்படணும், வருகையில காணப்படணும். ஐயோ, நான் நரகத்துக்குள்ள போய்விடக் கூடாது. இயேசுவே என்னை மன்னிக்கணும், எனக்கு விடுதலை தரணும், பரிசுத்த வாழ்க்கை தரணும், ஆவியானவர் பலன் தரணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துவீங்களா? வலது கரத்தை உயர்த்தி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பரிசுத்தத்தை விரும்புங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களால் முடியாது என்று அவருக்கு தெரியும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் என்று அவருக்கு தெரியும். உங்களை ஒப்பு கொடுத்தா போதும், அவர் உங்களை பலப்படுத்துவார். இயேசுவே, ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒரு 2 நிமிடம் தான் கேளுங்க. ஐயா, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, ஆவியினால சுத்திகரிங்க, என்ன வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு சீஷனான வாழணும், சீஷியான வாழணும். பேர் கிறிஸ்தவனாய் வாழக்கூடாது, உண்மை கிறிஸ்தவனாய் வாழணும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்தவனாய் நான் வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும், இயேசுவுக்காகவே நான் வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னும் 1 நிமிடம் தான் ஒப்பு கொடுங்க. அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார்.